Good morning students. Last class first lesson First World War உடைய causes, cause of the war, results of the First World War இது அவ்வளோ பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது ரஷ்யன் ரெவல்யூஷன். பேஜ் நம்பர் 8, 10th social science. Impact on India. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய ரிசல்ட்ஸில் இந்தியா எப்படி அஃபெக்ட் ஆனது அப்படிங்கிறது இதில் படிக்க போகிறோம். இந்தியா கான்ட்ரிபியூட்டட் 230 million in cash and over 125 million in loans towards war expenses. Impact on India. Page number 8. Impact on India. இந்தியா வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் அஃபெக்ட் பண்ணப்பட்டது. அதில் வந்து நிறையா வந்து செலவு பண்ணியிருக்குது. லோன் வாங்கியும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி மக்கள் வந்து மிக அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து மிகவும் லோவாக ஆனது அப்படின்னு சொல்லி இதில் படிக்கிறோம். திஸ் காஸ்ட் enormous economic distress. There were grain riots as poor people looted shops. அது நிறைய மக்கள் வந்து தானியம் கூட கிடைக்காம, ரியாட்ஸ்னால் தானிய பஞ்சம் வந்து மக்களிடையே ஏற்பட்டது. அதனால் மக்கள் வந்து கடைகள்லையும் கொள்ளையடித்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்து இந்தியாவில் ஏற்பட்டது ஃபஸ்ட் வேர்ல்டு வாருடைய விளைவாக. அப்புறம் சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ரீதியாகவும் மக்கள் வந்து மிகவும் சஃபர் ஆனாங்க. ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் வந்து இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு நோய், ஒரு டிசீஸ் வந்து இந்திய மக்களிடையே ஏற்பட்டது. இது வந்து இம்பேக்ட் ஆன் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. தென் நெக்ஸ்ட் டாபிக் ரஷ்யன் ரெவல்யூஷன். ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சிக்கு பேர் தான் ரஷ்யன் ரெவல்யூஷன். 1917 இது ஏற்பட்டது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுது. வாஸ்ட் லாசஸ் அண்ட் சஃபரிங்ஸ் காஸ்ட் பை த வார். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிந்த உடனே ரஷ்யாவிலையும் இதே மாதிரி நிறையா இழப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. மக்களிடையே வந்து பூர்ஜியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன மக்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து வாரை இன்னும் கண்டினியூ பண்ணணும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து 1914 1918 வரைக்கும் 4 இயர்ஸ் நடந்தது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூர்ஜியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன மக்கள் வந்து அந்த வாரை வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வாரை இன்னும் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால் ரஷ்யாவில் இந்த ரஷ்ய புரட்சி, ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து அங்கே ஏற்படுத்தப்பட்டது. அப்போது லெனின் வந்து அங்கே தலைமை தாங்குகிறார். அந்த மக்களுடைய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் லெனின் வந்து அங்கே லீடராக வர்றாரு. வந்து கம்யூனிஸ்ட கொள்கைகளை அந்த நாட்டில் வந்து பரப்புகிறார். காசஸ் ஆஃப் த ரெவல்யூஷன், இந்த புரட்சிக்கான காரணங்கள் என்ன ஒன்றுன்னா படிப்போம். ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் காசஸ். சோஷியல், சமுதாய ரீதியாக என்ன நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் பண்ணை அடிமை முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருந்தது. நிலங்களை வந்து மக்களுக்கு வந்து பெசன்ஸ்னால் ஃபார்மர், விவசாயிகளுக்கு வந்து நிலங்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது. நிலங்கள் வந்து அவங்க நிலங்களில் வந்து விவசாயிகள் வேலை செய்து அதில் உள்ள பணத்தெல்லாம் இந்த பிரபுக்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலமானிய முறை வந்து இந்த ரஷ்யாவில் இருந்தது. இந்த பெசன்ஸ் வந்து ரொம்ப அடிமையாக நடத்தியிருக்கிறாங்க. இந்த பெசன்ஸ் பிகேம் த பவர் கேஜ் ஃபார் த ரெவல்யூஷன். ஆக வெடிமருந்து கிடங்குகளாகவே இந்த விவசாயிகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடிமை முறை வந்து அங்கே அதிகமாக இருந்தது சொல்லப்படுது. த ரஷ்யன் பெசன்ஸ் வேர் செல்ஸ் டைட் டு லேண்ட்ஸ் ஓன் பை வெல்தி ரஷ்யன்ஸ். ஆக அடிமையாகவே இந்த விவசாயிகள் வந்து நடத்தப்பட்டாங்க. இது வந்து ஒரு சோஷியல் காசாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ். ஆக புரட்சியாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெனினுடைய தலைமையின் கீழே அங்கே வந்து கம்யூனிஸ்ட கட்சிகள் அதிகமாக பரவ ஆரம்பித்தது. சமதர்ம கொள்கை, அதாவது சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் வந்து அதிகமாக அவங்க பரப்பப்படுது. அதனால் இங்கே வந்து சோஷியலிசம், இந்த கம்யூனிச கட்சி வந்து அதிகமாக வளர்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அடுத்த ஆட்டோகிராசி ஆஃப் த சார். ஜார் அப்படின்னாலே இங்கே உள்ள மன்னரை தான் வந்து ஜார்னு சொல்லி ரஷ்யாவில் அழைப்பாங்க.
இந்த மன்னர் நிக்கோலஸ் இவர் வந்து ரோமனோவ் டைனாசிட்டி ஹேட் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டை பற்றி ஒரு சிறிய அனுபவம் கொண்டவர் தான் இந்த ரோம் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர். இவர் வந்து சாராக ரஷ்யாவில் வராரு. இவருடைய ஒய்ஃப் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய அனுபவம் கொண்டவராக இருக்கிறார். நிக்கோலஸ் என்கரேஜ் ரஷ்யன் எக்ஸ்பென்ஷன் இன் மஞ்சூரியா. அது சீனாவோடு கூட போர் செய்ததில் ரஷ்யா வந்து மிகவும் முன்னேற்றம் கண்டது. அதே மாதிரி ஜப்பானுடையும் வார் செய்கிறதுக்கு இந்த ரஷ்யா வந்து ஜப்பானோடையும் கூட போர் செய்தது. இந்த ஜப்பானோட போர் செய்யும்போது ரஷ்யா வந்து தோல்வியை தழுவுது. ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு நாடோடு கூட போர் செய்த ஒரு சூழ்நிலை அங்கே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி அங்கே ஏற்படுத்தி கொடுக்குது. மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆன் 22 ஜனவரி 1905 ஒரு பெரிய ப்ரொசஷன், பெரிய ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய ஸ்ட்ரைக் வந்து அங்கே நடக்குது. மார்ச் ஆஃப் மென் organized a march of men, women and children on the Tsar's Winter Palace in St. Petersburg, demanding a representative national assembly and agrarian and industrial reforms. அவங்களுக்கு வந்து இந்த வேளாண்மையும் தொழில் மயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த சீர்திருத்தங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாருடைய பேலஸ் அரண்மனையை நோக்கி மக்கள் பெரிய ஊர்வலமாக என்ன செய்கிறாங்க, திரண்டு பெரிய ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பட் போலீஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஃபயர்ட் அந்த ப்ரொசெஷன். ஆனால் அரசு கவர்மெண்ட் வந்து அவங்க மேலே வந்து அட்டாக் பண்ணுது. ஃபயர் ப்ரொசெஷன் ஆக கன் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்படுது. ஹண்ட்ரட்ஸ் ஆர் கில்ட் அண்ட் மெனி தௌசண்ட்ஸ் உண்டட். நிறையா நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் காயமுறுறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ரொசெஷனில் அரசருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு பெரிய புரட்சி அங்கே நடைபெறுது. இதுக்கு பேர் வந்து இந்த நிகழ்ச்சி த ஈவெண்ட் ஆஃப் திஸ் டே நோன் அஸ் பிளடி சண்டே. ஆக குருதி ஞாயிறு, இரத்த ஞாயிறு அப்படின்னு சொல்லி வரலாற்றில் இது வந்து அழைக்கப்படுது. அந்த அளவு மக்கள் வந்து கொன்று குவிக்கப்படுதாங்க. லெட் டு ரியாட்ஸ், ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் வைலன்ஸ். ஆக மக்களுக்கு உணவு பஞ்சம் இருக்குது, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அந்த மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் திரும்ப சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட் டியூமா அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு இங்கே பேர். ஆக இந்த டியூமாவை வந்து திருப்பி கூட்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக பார்லிமெண்ட் கூட்டப்பட்டு நிறைய சட்டத்திட்டங்கள் எழுதப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சோவியத் கவுன்சில் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டெலிகேட் இன் பீட்டர்ஸ்பர்க் லெட் பை ட்ராட்ஸ்கி. ஆக ட்ராட்ஸ்கி அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்டுடைய தலைவர் தான் ட்ராட்ஸ்கி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. டெலிகேட்ஸ் அப்படின்னா இது ரெப்ரசன்டேட்டிவ், ஆக பிரதிநிதிகள், நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் சொல்கிறோம்ல அந்த மாதிரி பிரதிநிதிகள் எல்லாம் இருந்து தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்டும் கூட்டப்படணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போசிஷன் டு ஜார் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் டியூமா. இந்த டியூமா அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டை வந்து கலைக்கிறதுக்கான மக்கள் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு இந்த பார்லிமெண்ட் கலைக்கப்படுறதுக்கான புரட்சி, அரண்மனை புரட்சி முதலே பார்த்தோம். அதில் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து அவரையே தன்னை வந்து நான் வந்து வாருக்கு வந்து தலைமை தாங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மக்களுக்கு முன்பாக இந்த மாதிரி அறிவிப்பு தெரிவித்து மக்களுடைய வந்து அவர் சேர்றார். தென் ரஸ்புட்டின் who had domineering influence over the Tsar and the Tsarina was murdered by a member of the Tsar family. ஆக ரஸ்புட்டின் அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஆலோசகராக இருந்த ஒருவரை இந்த ஜார் வம்சம், மன்னர் வம்சம் வந்து அவரை வந்து கொலை செய்து, அதனால இந்த டியூமா பார்லிமெண்ட் வந்து கலைக்கப்பட்டு திருப்பி வந்து அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் வந்து வருது. இந்த 1940 இது ஒரு பெரிய புரட்சியாக அங்கே எழுப்பப்படுது. தென் பாப்புலர் அப்ரைசிங், பொதுமக்கள் கிளர்ச்சி. பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய பிரெட்டுக்காக, அவங்களுடைய உணவுக்காக வந்து ஒரு பெரிய போராட்டத்தை அங்கே வந்து ஏற்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து சரியான சாப்பாடு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து ரஷ்யாவில் அப்போ இந்த வார் நடைபெற்ற சூழ்நிலையில் ஏற்படுது. ஃபோர்ஸ் the bread shortage among women textile workers, many with husband in the army. நிறைய பேர் வந்து அதில் இந்த நூற்பாலைகளில் மில்லில் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர்மியில் இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து பெட்ரோகார்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து மாசஸ் ஆஃப் உமன் ஒர்க்கர்ஸ் டிமாண்டிங் பிரெட் ஃபார் ஒர்க்கர்ஸ். மக்களுக்கு உணவு கொடுங்க, எல்லாம் ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வாங்க, வேலை செய்கிறத விடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs பீப்புள் அங்கே ஒர்க்கர்ஸ் வந்து கூடி பெரிய அளவில் ஒரு புரட்சியை வந்து அங்கே ஏற்படுத்துகிறாங்க. தென் அப்டிக்ஷன் ஆஃப் ஜார். இப்படி ஒரு 4 லட்சம் மக்கள் அரசுக்கு எதிராக கிளம்புனதுனால அரசர் வந்து ஜார் வந்து பதவி விலகல், அதான் அப்டிக்ஷன் ஆஃப் ஜார். அவருடைய பதவி விலகல்
நிகழ்ச்சியை வந்து அங்கே வைக்கிறார். த ஜார் ஆர்டர் a declaration of marital law as there was no one to do this job. யாருமே அந்த நேரத்தில் அவர் செய்த பணியை செய்கிறதுக்கு அங்கே வந்து முன் வரலை. அவர் ஏறி போன ட்ரெயினை கூட அந்த மக்கள் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி அவரை ட்ரெயின் ஏறி போகக்கூடாதபடிக்கு கூட அங்கே வந்து ட்ரெயின் நிறுத்தப்படுது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி வந்து அங்கே ஏற்படுத்தப்படுது. இது ரஷ்ய புரட்சி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இந்த ரஷ்ய புரட்சியை பற்றி தமிழ் போயிட் பாரதியார் நம்ம படிச்சிருக்கோம். தமிழில் இந்த பாரதியார் வந்து இந்த ரெவல்யூஷன் வந்து அவ்வளோ கொடுங்கோன்மை மிக்கது, கொடுங்கோன்மையான அரசர்கள் அங்கே ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில லைன்கள் வந்து பாரதியார் வந்து எழுதியிருக்கிறார். தென் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட், தற்காலிக கவர்மெண்ட் வந்து அதுக்கு பிறகு அமைக்கப்படுது. அதில் 2 parallel பாடிஸ், 2 உறுப்புகள், 2 அமைப்புகள் அதில் சொல்லப்படுது. ஒன் வாஸ் த பூர்ஜியாஸ் பொலிட்டிக்கல் ஆஃப் த ஓல்ட் ஸ்டேட் டியூமா. பூர்ஜியாஸ் அப்படின்னு சொல்லி இன மக்கள் வந்து அந்த டியூமா அப்படிங்கிற பார்லிமெண்ட் கூட்டப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. டெலிகேட்ஸ் ட்ரான் டுகெதர் இன் ஒர்க்கர்ஸ் கவுன்சில். ஆக மக்கள், உழைக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கணும் அப்படிப்பட்ட கொள்கையும் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு லெனினுடைய தலைமையில் இந்த கொள்கைகள் அந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட், தற்காலிக கவர்மெண்ட் வந்து அதுக்கு பிறகு அமைக்கப்படுது. ஆல் பவர் டு த சோவியத், ஃபெயிலியர் ஆஃப் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். அதுக்கு பிறகு அந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட், தற்காலிக கவர்மெண்ட் வந்து தோல்வியில் முடியுது. ஏன் தோல்வியில் முடியுது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஸ்லோகன் பிரெட் பீஸ் அண்ட் லேண்ட். அவங்களுக்கு அமைதி வேணும், ரொட்டி வேணும், அதே மாதிரி லேண்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட், நிலங்களை வந்து பகிர்ந்து அளிப்பது வந்து சரியானபடி இல்லாதனால இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆனது. தென் கவர்மெண்ட் டிசைடட் டு கண்டினியூ வித் த வார். கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைக்கிறதே ஒழிய மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாதனாலையும் இந்த 2 கொள்கையினாலையும் இந்த தற்காலிக கவர்மெண்ட், இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்து தோல்வியில் முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிலங்களை வந்து அரசரும் பிரபுக்களும் அபகரிக்கிறதுலேயே குறியாக இருந்தாங்க. அதுமாரி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரும் இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தென் பேன் ப்ராவ்தா அண்ட் அரஸ்டட் ஆல் போல்சிக்ஸ். ப்ராவ்தா அப்படின்னா உண்மை, ட்ரூத்னு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ப்ராவ்தா இஸ் அ ரஷ்யன் வேர்ட் மீனிங் ட்ரூத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. இது பின்காலங்களில் இந்த ட்ரூத், இந்த ப்ராவ்தா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரும் ரஷ்யாவில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தென் போல்ஸ்விக் பார்ட்டி அண்டர் லெனின்ஸ் லீடர்ஷிப். போல்ஸ்விக் அப்படின்னு சொல்லி ஒரு இன மக்கள் அங்கே ரஷ்யாவில் இருந்தாங்க. ஆன் 17th November கவர்மெண்ட் பில்டிங்ஸ், த வின்டர் பேலஸ், த பிரைம் மினிஸ்டர் ஹெட்குவார்ட்டர்ஸ் were seized by armed factory workers and revolutionary troops. இங்கேயும் போல்ஸ்விக் பார்ட்டி லெனினுடைய தலைமையின் கீழே ஒரு பெரிய புரட்சி அங்கே வந்து ஏற்படுத்துகிறாங்க. கவர்மெண்ட் பில்டிங் எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணுறாங்க, பிடிச்சு அதை வந்து நாசப்படுத்தி போடுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து அங்கே இந்த போல்ஸ்விக் கட்சியின மக்கள் வந்து லெனினுடைய தலைமையினால் இந்த நிகழ்ச்சி அங்கே வந்து நடைபெறுது. கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வந்து அதிகமாக கம்யூனிஸ்ட கொள்கைகள் வந்து லெனினுடைய தலைமையில் அங்கே பரப்பப்படுது. இந்த லெனின்ங்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஹி வாஸ் பார்ன் இன் 1817 நியர் மிடில் வோல்கா. ஒரு எஜுகேட்டட் பேரண்ட்ஸுக்கு பிறந்த ஒரு மகன் தான் இந்த லெனின் அப்படின்னு சொல்லி இவர் பார்க்குறோம். இவர் காரல் மார்க்ஸ் உடைய கொள்கைகளினால ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி படிக்கிறோம். இவர் போல்ஸ்விக் கட்சியை தோற்றுவித்தவர். ஹிஸ் ஆப்போனண்ட், இது வந்து மெஜாரிட்டி கட்சியாக அங்கே ரஷ்யாவில் இருந்தது போல்ஸ்விக் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி. மைனாரிட்டி கட்சி இன்னொன்று இருந்தது, அது பேர் மென்ஸ்விக் அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சியும் இருந்தது. லெனினுடைய தலைமையில் பெரும்பான்மையான மக்கள், மெஜாரிட்டி பீப்புள் அங்கே இருந்ததுனால இந்த கட்சி வந்து ரஷ்யாவில் மிக செயல்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. தென் அவுட்கம் ஆஃப் த ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷனால், இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனால் என்னென்ன விளைவுகள், என்னென்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து eliminated the illiteracy and poverty. அது எழுத்தறிவின்மை, வறுமை இதெல்லாம் ஒழிக்கப்பட்டது இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனால் சொல்லப்படுது. தென் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் டெவலப், தொழிற்சாலைகள்லாம் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. தென் உமன் வேர் கிவன் ஈக்குவல் ரைட்ஸ், பெண்களுக்கும் சரியான சம உரிமை, ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது ரஷ்யாவில். தென் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பேங்க் வேர் நேஷனலைஸ், எல்லாம் தேசிய உடைமையானது, தொழிற்சாலைகளும் வங்கிகளும் பேங்க்குகளும் அப்படின்னு சொல்லப்படுது. தென் லேண்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் அஸ் சோஷியல் ப்ராப்பர்ட்டி, சமுதாய சொத்துக்களாக நிலங்கள் ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுது. லேண்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு புவர் பர்சன்ஸ்,
ஏழை மக்களுக்கு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு அரசருக்கும் விவசாயிகளுக்கும் அதில் வந்து பங்குகள் கொடுக்கப்பட்டது. ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வாஸ் இட்ஸ் ஃபெயிலியர். அது தற்காலிக கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இன்னும் ஈடுபடணும் அப்படிங்கிற கொள்கையை வைத்திருந்ததுனால அது வந்து தோல்வியில் முடிந்தது. அதுக்கு பிறகு லெனின் வந்து இதில் தலையிட்டதுனால ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் இந்த புரட்சி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து ரஷ்யா வந்து விலகியது. அதனால் லெனின் தலைமையினால் ரஷ்யா வந்து ஒரு கட்சியாக இந்த போல்ஸ்விக் கட்சியின் மூலமாக ரஷ்யா வந்து லெனின் தலைமையில் ஒரு பெரிய அமைப்பாக அது வரும் மாறியது. குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன், உலகளாவிய தாக்கம் என்ன இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனால் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வெளிநாட்டு மக்கள் வந்து இங்கே வராங்க. காலனிஸ் டு ஃபைட் ஃபார் தர் ஃப்ரீடம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாடுகள் தங்களுடைய காலனிக்காக ஃபைட் பண்ணி அவங்க வந்து ஃப்ரீடத்தை பெற்றுக்கொண்டாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் பரவுவதற்கு இது வாய்ப்பாக இருந்தது. தென் நெக்ஸ்ட் டாபிக் லீக் ஆஃப் நேஷன்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம படித்தது ரஷ்யன் ரெவல்யூஷன். தென் நெக்ஸ்ட் படிக்க போகிறது லீக் ஆஃப் நேஷன்ஸ். இது வந்து சர்வதேச சங்கம் இல்லாட்ட பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு இனி போர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த லீக் ஆஃப் நேஷன். இன்றைக்கி இருக்கிற யுஎன்ஓ. அது செகண்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு அது ஏற்படுத்தப்பட்டது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்த உடனே இது ஏற்படுத்தப்பட்டது. இனி வார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. த ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதனுடைய உறுப்புகள் என்ன அப்படிங்கிறதுல படிக்க போகிறோம். லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து பாரிஸில் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்படுத்துறதுக்காக, அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்காக பிரசிடென்ட் வில்சன் என்பவரால் முதல்ல ஏற்படுத்த, அமெரிக்க பிரசிடென்ட் வில்சன் என்பவரால் உட்ரோ வில்சன் அவர் பேர், அதன் மூலமாக முதல்ல ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு பார்க்குறோம். இதில் 5 மெம்பர்ஸ், அது 5 பாடிஸ், 5 உறுப்புகள் வந்து இதில் இருக்குது. அதை 5 செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அசம்பிளி, அப்புறம் கவுன்சில், செக்ரட்டரியேட், த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி 5 ஆஃபீஸ், செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் வந்து அங்கே உண்டு. இதில் 5 கண்ட்ரீஸ் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ். பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த 5 நாடுகளும் இதில் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. ஈவன் த ஸ்மால் நேஷன்ஸ் பொசஸ் த ரைட் ஆஃப் வீட்டோ. ஆக மறுப்பாணை, ஏதாவது ஒரு கொள்கைகள், ஒரு சட்டங்கள் கொண்டு வரும்போது மறுப்பாணை தெரிவிக்கிறது மற்ற நாடுகளும் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. த செக்ரட்டரியேட் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் லொக்கேட்டட் அட் ஜெனீவா. ஜெனீவாவில் தான் இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் இருக்குது. பிரிட்டனும் இதில் வந்து தலைமை தாங்கி இருக்குது. த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் செட்டப் இன் த ஹேக் நகரில் இதுக்கான ஒரு கோர்ட்டும் இருக்குது. 5 உறுப்புகள் கொண்ட ஆர்கனைசேஷன் கொண்ட அமைப்பு, அதில் ஒரு கோர்ட்டும் இருக்குது. இன்டர்நேஷ்னல், அது அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீதி சொல்கிறதுக்கான ஒரு கோர்ட்டும் அங்கே இருக்குது. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கம்ப்ரஸ்ட் செக்ரட்டரியேட் அண்ட் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் விச் இன்க்ளூடட் 4 ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் அதர். ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் 4 பேர் மெம்பராக அவங்க வந்து இருக்கிறாங்க இந்த ஆர்கனைசேஷன்லன்னு பார்க்குறோம். தென் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக், அவங்களுடைய ஏம் என்ன, இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் இந்த பன்னாட்டு அமைப்பினுடைய ஏம் என்ன அப்படின்னு பார்க்கணும். டு மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்டு, உலக அளவில் டு அவாய்ட் வார் அண்ட் மெயின்டைன் பீஸ். இன்னும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு இனி வார் வரக்கூடாது, அமைதியை நிலைநாட்டணும் உலக நாடுகளுக்கிடையே அப்படிங்கிற ஒரு கொள்கை. தென் ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ், பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் எல்லா நாடுகளுக்கிடையே ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு ஏற்படணும் அப்படிங்கிற 2 கொள்கைகள் அடிப்படையில் தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து அமைக்கப்படுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வார் வந்தது அப்படின்னு சொன்னால் the members should apply sanctions to aggressor first economic and then military. ஒரு பொருளாதார தடை, ஒரு நாடு இன்னொரு நாடை ஏதாவது வாருக்கு டிக்ளேர் பண்ணியிருந்ததுன்னா பொருளாதார தடை முதல்ல எக்கனாமிக் தடையும் அடுத்தது இராணுவ தடை, இந்த 2ஐயும் முதல்ல விதித்து அந்த நாடுகள் வந்து அந்த போரை விலக்கி கொடுக்கறது தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய கொள்கையாக ஏமாக வச்சிருக்கிறார். ஜெர்மனி, 3 கிரேட் பவர்ஸ் நேம்லி USA, ஜெர்மனி, ரஷ்யா, இந்த 3 நாடுகளும் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் கலந்து கொள்ளலை. இதனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல 1920 இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த லீக் ஆஃப் நேஷன் 1920 தான் ஏற்படுத்தப்பட்டது.
ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிந்த பிறகு இது ஏற்படுத்தப்படுது. 18ஓட ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடியுது. 1920 இது ஏற்படுத்தப்படுது. ஸ்வீடன் ஃபின்லாண்ட் 2 நாடு இடையே வார் நடைபெறுது. ஆலண்ட் ஐலாண்ட், அந்த ஐலாண்டை பிடிக்கிறதுக்காக ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் இடையே வார் நடைபெறுது. இதில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து தலையிட்டு அந்த வாரை நிப்பாட்டி வைக்குது. இதுதான் இதனுடைய அச்சீவ்மெண்ட், ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட். அடுத்தது வந்து போலண்டு ஜெர்மனி சைரீஷியாவை பிடிக்கிறதுக்காக போலண்டு ஜெர்மனியும் வார் செய்யுது. ஆக அதுலேயும் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் தலையிட்டு அதை விலக்கிக் கொள்ளுது. அடுத்து கிரீஸ், பல்கேரியா இந்த நாடுகளும் கிரீஸ் வந்து நிறைய ஃபைன் கட்டுறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்கு பிறகு லொகார்னா ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி 1925 ஒவ்வொரு நாடும் ஒரு நாடை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டியையும் அங்கே ஏற்படுத்துகிறாங்க. ஆக இப்படி ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிக்கும்போது இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் தலையிட்டு வார் வராதபடிக்கு அதை செய்திருக்கு. இதுதான் அதனுடைய சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்குறோம். தென் வயலேஷன்ஸ், அதையும் தாண்டி கட்டுப்பாடை மீறி அதுக்கு பிறகும் வார் வந்தது. ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் த யூரோப்பியன் பவர்ஸ் வாஸ் ஹவு டு அச்சீவ் டிஸ்ஆர்னமெண்ட் அப்படின்னா ஆயுத குறைப்பு. ஒவ்வொரு நாடு ஜெர்மனி வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு இன்னும் அடுத்த வாருக்கு வரணும்னு சொல்லி நிறைய ஆயுதங்களை அவங்க வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க. ஒரு லிமிட்டட் ஆயுதங்கள் தான் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயுத குறைப்பு செய்கிறதா இந்த டிஸ்ஆர்னமெண்ட். ஆயுத குறைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் இந்த ப்ராப்ளத்தை கான்ஃபரன்ஸுக்கு கொண்டு வராங்க. டிமாண்ட் ஆஃப் ஈக்குவலிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் வித் ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட். ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸை மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் வச்சுக்கொள்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்குது, அது ரிஜெக்ட் பண்ணப்படுது. தென் அக்டோபரில் ஹிட்லர் வித்ரா ஜெர்மனி ஃப்ரம் த கான்ஃபரன்ஸ் அந்த லீக். ஆக இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்லேருந்து ஜெர்மனி மெதுவாக விலகி வாருக்கு ரெடி ஆகுது. ஜப்பான் அட்டாக் மஞ்சூரியா. ஜப்பான் நாடு வந்து மஞ்சூரியாங்கிறது சைனாவுடைய இடம், அதை பிடிக்கிறதுக்காக முதல்ல வாரில் இறங்குது. அப்போ ஜப்பானும் லீக் ஆஃப் நேஷன்ஸ்லேருந்து விலகி கொள்ளுது. அதே மாதிரி இட்டாலியும் ரிசைன் ஃப்ரம் த லீக் ஆஃப் நேஷன்ஸ், அதுவும் வேறு நாடுகளை பிடிக்கிறதுக்காக மெதுவாக அதுலேருந்து என்ன செய்யுது, இத்தாலியும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வருது. தென் ரைன்லாந்து, ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவாக்கியா அண்ட் போலண்ட். League was a passive witness to events taking no part in the Rhineland. அதே மாதிரி ரைன்லாந்து, ஆஸ்திரியா, செக்கோஸ்லோவாக்கியா, போலண்ட் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நாடுகள் பிடிக்க ஆரம்பிக்குது. இதில் எதுலேயுமே லீக் ஆஃப் நேஷன்ஸ் தலையிட முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது ரஷ்யா எக்ஸ்பெல் ஃபார் ஹர் அட்டாக் ஆன் ஃபின்லாண்ட். ரஷ்யாவும் ஃபின்லாண்டை தாக்குது. ஆக அப்படி ரஷ்யாவும் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்லேருந்து வெளியேறுது. இப்படி ஒவ்வொரு நாடும் அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியேறி ஒவ்வொரு நாடை பிடிக்க ஆரம்பிச்சிது. இதனால் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய அமைப்பு வந்து ஃபெயிலியர் ஆகுது. அது காசஸ் ஆஃப் ஃபெயிலியர், ஏன் ஃபெயிலியர் ஆனது இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது லேக் த மிலிட்ரி பவர். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுக்காக மிலிட்ரி எதுவுமே கிடையாது. உடனே இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அந்த இடங்களில் ஒரு மிலிட்ரி ஏற்படுத்தி இறக்கி இருந்ததுன்னா இது வந்து தவிர்க்க முடியும், இந்த வாரை வந்து தவிர்க்க முடியும், அப்படின்னு செய்ய முடியாத ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுக்குன்னே தனிப்படை எதுவும் கிடையாது. lacked the military power of its own. The founders of this peace organization underestimated the power of the nationalism. ஆக அவங்களுடைய ஆர்கனைசேஷனையும் இந்த தேசிய அளவில் அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியல. கலெக்டிவ் செக்யூரிட்டி சில நாடுகள் மட்டும்தான் அதில் இருந்தது, நிறைய நாடுகள் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஜப்பான், ஜெர்மனி ஹெட்டட் பை டிக்டேட்டர், அவங்க வந்து பெரிய சர்வாதிகாரியாக இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி எல்லாம் வேறு நாடுகளை பிடிக்க ஆரம்பித்ததுனால அதை வந்து தடை செய்ய முடியாததுனால லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுது. அது பிரிட்டன், ஃப்ரான்ஸ், மேஜர் பவர்ஸ் இப்படிப்பட்ட நாடுகளும் அதில் வந்து பெரும்பாலும் கலந்து கொள்ளலை. இதோட இந்த லெசன் முடிந்தது. ஹோம்ஒர்க் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுப்போம், அதை பார்த்து நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் அதை அனுப்பி வைக்கணும்.